கோயம்புத்தூர்ல நான் படிச்சிருக்கேன், 4 வருஷம் நான் அங்கே தான் படிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல அன்னைக்கும் மெட்ரோ தேவை இருந்துச்சு, இன்னைக்கும் மெட்ரோ தேவை இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் காலேஜ் தான். நீங்க இந்த சைடு மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சு இந்த சைடு அவினாசி வரைக்கும் வந்தீங்கன்னா காலேஜ் தான் வரிசையா இருக்கும். ஹோப்ஸ் காலேஜ், இந்த காலேஜ், அந்த காலேஜ், அமிர்தா காலேஜ் அப்படின்னு வரிசைக்கும் இருக்கும். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன பிரச்சனை? அதுதான் நீங்க சொன்ன இதுதான் பதிலே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவை இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியால மெட்ரோ, ஓகேங்களா? இங்க மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியால தான் மெட்ரோ போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இணைச்சிக்கலாம். இங்க சென்னைங்கிறது பெரும்பாலான மக்கள் இருக்கிற ஏரியா. நீங்க சொல்றது கரெக்ட். கோயம்புத்தூர்னா மேட்டுப்பாளையம் வந்து கோயம்புத்தூர் கிடையாது, ஓகேங்களா? காரமடைய அதெல்லாம் மேட்டுப்பாளையம் கிடையாது, இது கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது. இந்த சைடு உக்கடத்துல இருந்து வருவோம். உக்கடத்துல இருந்து நீங்க உக்கடத்துல இருந்து வந்தீங்கன்னா சில இடங்கள்ல உக்கடம்லாம் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப இக்கட்டான ஒரு இடங்கள். அங்க வந்து நம்ம மெட்ரோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இரண்டாவது, அரசாங்கம் என்றைக்கும் மறுக்கவில்லை இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எங்க தப்புனா அந்த கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தப்பு பண்ணிருக்காங்க. அதை வந்து நாங்க சரி பண்ணி தரோங்கிற மாதிரி தான் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இது அரசியல் பண்ண தான் செய்யணும். ஏன்னா இப்போ டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு பதில் லெட்டர் எழுதணுங்கிற கான்செப்ட் போன காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டெல்லியில இருந்து ஒன்று வந்திருக்கா, அதை நான் தமிழகத்தில் எப்படி பூதாகரமா பாக்குறேன். ஏன்னா அங்க உள்ளவங்க பார்க்க போறது இல்லைங்க. இல்லைன்னா ஒருத்தர் போடுவாங்களா, ஒரு வார இதழில் போட்டிருக்காங்க, பனையூர் செல்லும் அமித்ஷா, விஜய் வேண்டுமா வேண்டாமா? அமித்ஷா வந்து விஜய்கிட்ட போய் நேரா போய் கேட்கிறார். பனையூருக்கு விஜய் அமித்ஷா போவாரா? அரசியல்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அது எப்படிங்க இருக்கு? இல்லைங்க, அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா நீங்க உங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயகாந்தை சந்திக்க வரைக்கும் அமித்ஷா வந்தது கிடையாது, பிரைம் மினிஸ்டர் வந்தது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட விஜயகாந்த் தான் சந்திக்க போவார். ஏன்னா ஒரு மாநிலத்தோட இன்சார்ஜிங்கிற ஒரு மாநிலத்தோட அவர் வந்து ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவ்வளோ தூரம் இருக்கும்போது அது புரோட்டோகால்லே கிடையாது. இவங்க வந்து அந்த அளவுக்கு பேசும்போதுனால தான் டெல்லி நம்ம இதை பார்க்க மாட்டாங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதுதான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டோட விஷயமே தவிர, என்னை பொறுத்த வரையும் திமுக ஸ்கோர் பண்ணது திமுக ஐடி விங்குக்கும் தவிர, இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய இந்த ஏவல் துறையில ஒரு துறை, இப்போ பத்திரிகை துறையும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலிஸ்டால தான் பண்ண முடிஞ்சது தவிர எந்த இடத்துலையுமே இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல திமுக ஸ்கோர் பண்ணலை.